ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்துட்டு மண்டே, திங்கக்கிழமை. இன்றைக்கி என் ஹஸ்பண்டு வீக் ஆஃப் எடுத்திருக்காரு. இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. காலையில் மணி பார்த்திங்கன்னா 9. என் கடிகாரத்தில் ஒரு 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டு. ஸோ நான் முன்னாடியே ஏஞ்சி வாசல் தெளித்து கோலம்லாம் போட்டுட்டு தான் சரி, அதுக்கப்புறம் தான் எனக்கு யோசனையே வந்தது. சரி, இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வீடியோ ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோலம் போட்டுட்டு நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாசல் தெளிக்கும் போதே தண்ணி கொஞ்சம் இங்கே வச்சுருக்கிற அந்த செடிக்கெலாம் ஊற்றிடுவேன். ஸோ அங்கே குப்பை கொட்டுவோம் நாங்கள் பக்கத்தில். அந்த இடம் வந்து கொஞ்சம் குப்பை நிறையா சேர்ந்துடுச்சு. ஸோ அந்த இடத்த ஃபுல்லாக இன்றைக்கி கூட்டி கொஞ்சம் க்ளீன் பண்ணி அதை எரிச்சு விடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். பழைய வண்டியில் ஒரே டஸ்ட்டு. இந்த வண்டியையும் துடைக்கலாம், கழுவி விடலாம், புது வண்டியையும் துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா, மைண்ட் செட்டு. ஸோ என் ஹஸ்பண்டு பாப்பா உள்ளே தூங்கிட்டுருக்காங்க. அவர் லீவ் நாள்னால் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருப்பார். எழுப்ப வேண்டாம்னு சொல்லிவிட்டு நைட்டே படுத்துருவார். ஸோ கிச்சன் நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதான் பாருங்கள். பாத்திரம் அவ்வளோவா விளக்குறதுக்கு இல்லை. ஸோ நாளே எல்லாம் விளக்கியாச்சு. இன்றைக்கி வந்துட்டு ராகி செஞ்சு சாப்பிட்லான்ட்டுன்னு ஒரு ஐடியா. நாங்கள் துர்கா பவனில் ராகி அடை சாப்பிட்டோம். ஒரு விலாகில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அது ரேட்டு அதிகம், அங்கே 75 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை போட்டு ராகி அடை. பாப்பா முழிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு விளாண்டுட்ருக்காங்க. அவர் பாட்டுக்கு தூங்கிட்டுருக்காரு. அதாவது அரை தூக்கத்தில் இருக்கார் போல் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா காலையிலேயே இடியாப்பம்ட்டு ஓடினார். புர்ரி அவரை விட்டா பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வாசலே நிறுத்தி பாப்பாவுக்கு இடியாப்பம் வாங்கினார். அவர் தான் வாங்கினார். 3 இடியாப்பம் 10 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினார். அதில் அவங்களுக்கு பால் ஊற்றி கொஞ்சம் லேசாக சக்கரை போட்டு கொடுத்தேன். 1 சாப்பிட்டாங்க, 2 இருக்குது. ஸோ நேரத்தை வளர்த்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க இதெல்லாம் கொளுத்தி விடுங்க கூட்டி அப்படின்னு சொன்னேன். அவரும் அதுக்கு ரெடி ஆகிட்டார். நான் கூட்டுறேன், ஃபுல்லாக அழகாக சுத்தமாக கூட்டி தரேன், நீங்கள் கொளுத்தி விடுற வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னா கேட்க மாட்டேங்கிறாரு. இல்லை அது சரி வராது, நானே கூட்டுறேன், நீ பிள்ளைய பிடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சின்ன ஒரு வாக்குவாதமே ஆயிடுச்சு எங்கள் 2 பேருக்கும். அதுக்கப்புறம் நானே இல்லை நீங்கள் குழந்தைய எப்படிங்க, நான் கூட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் கூட்டி முட்டா வச்சு தந்தேன். அதுக்கப்புறம் நானே கொளுத்தியே விட்டுட்டேன். சரி, நீங்கள் இதுக்கப்புறம் அங்கேயே இருங்க, இங்கே ரொம்ப ஓவர கொசுவாக இருக்கே, நானே கொளுத்தி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரு அட்டையெல்லாம் எடுத்து வச்சு இந்த பக்கம் கொஞ்சம் அப்புறம் இந்த பக்கம்னு கொளுத்தி விட்டேன். நல்லா காஞ்சி சருகாக பேய்ந்தது, வெயிலில் சூப்பராக எரிஞ்சுது. ஆனால் அது என்ன தான் இதை கொளுத்தி விட்டாலும் கொசு மட்டும் குறையவே மாட்டேங்குதுங்க. கொசு மட்டும் அவ்வளோ இருக்குது. அவரால் அங்கே நிற்கவே முடியல. கொசு ஓட்டிக்கிட்டே நின்றுட்டு இருந்தார். ஒரு வழியாக குளித்து அந்த வேலையை முடிச்சுட்டு எல்லோரும் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு அழகாக கிளம்பிட்டோம். கொஞ்சம் வெளி வேலைகள் அதை கையோட காலையில் வெயிலுக்கு முன்னாடியே முடிச்சிடலான்னு பார்த்தா வெயில் ஆல்ரெடி வந்துடுச்சு. நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்புறதுக்குள்ளே. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா பால்வாடிக்கு போயிட்டு வந்தோம். பாப்பாவுக்கு மாவு வாங்குறதுக்கு பால்வாடிக்கு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ரேஷன் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பம்மலில் ஒரு சின்ன பொருள் ஒன்று வாங்க வேண்டியது இருந்தது. அங்கேயும் போய் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ராகி அடை சிக்கன், அது லைவில் பார்த்துருப்பீங்க, அது பண்ணது செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஹோட்டலில் சாப்பிட்றத விட நாங்கள் பண்ணது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ சிக்கன் கிரேவி, கலரை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நல்லா காரம் தூக்கலாக போட்டு வச்சுருந்தேன். எனக்கு அந்த மாதிரி சாப்பிட்டா தான் பிடிக்குது. நல்லா காரமாக சுசுன்னு சொல்லிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. இல்லைனா சாப்பாடு சாப்பிட்ட ஒரு ஃபீலே வரலை. முதல் முறையாக ராகி அடை முருங்கைக்கீரை போட்டு சிக்கன் கிரேவிங்க. ஆஹா, என்னங்க அந்த பாட்டு என்னது, இந்த பரப்பு தான் எல்லாரும் சாப்பிட கிடைக்குது.
வச்சு இப்படி இங்கே பாருங்க, இப்படி ராகியை எடுத்து இப்படி மேலே ஒரே ஒரு சின்ன சிக்கன் பீஸு இப்படி வச்சு சிக்கன் பஞ்சு பஞ்சாக இருக்குங்க. நான் சாப்பிட்ட சிக்கன் எல்லாம் சவுக்கு சவுக்குன்னு இருக்குங்க. இப்போ முதல்ல சாஃப்டாக இருக்கு. லெமன் புரிஞ்சுக்கணும். ஓ அதை சாப்பிட்டுட்டு மதியம் படுத்த நாங்கள் தாங்க. சாயங்காலம் 5-6 மணிக்கு தான் ஏஞ்சோம். கொஞ்ச நேரம் பாப்பாவோட விளாண்டுட்டு கொஞ்ச நேரம் வேலைகள்லாம் பார்த்துட்டு நைட்டு அதே சிக்கன் கிரேவி சாப்பிட்டு படுத்தாச்சு.